ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து 11th கெமிஸ்ட்ரியில் மார்ச் 2024க்கு அஃபிஷியல் கீ ஆன்சர் பார்க்க போகிறோம். அதே மாதிரி மார்க் அலோகேஷன் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது நம்மளோட வாட்ஸ்அப் சேனலையும் நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் போய் ஒரு தடவை சேர்ந்துக்கோங்க. ஏன்னா அதில் சம் இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்ஸ் எல்லாமே நான் டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணுவேன் உங்களுக்கு அனுப்பி விடுவேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஸோ இதில் வந்து கொஸ்டின் உங்களுக்கு நான் ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஒன் வேர்டு மட்டும் எழுதும்போது கவனமாக ஆப்ஷன் எழுதுங்க. ஆப்ஷன் எழுதலைன்னா மார்க் குறைக்கிறாங்க, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. திருத்தும் போது கண்டிப்பாக மார்க்கை குறைப்பாங்க. சரிங்களா? இதோட அஃபிஷியல் ஆன்சர் கீ நான் வந்து அப்படியே லிங்க் பண்ணியிருக்கேன். இதோட தொடர்ச்சியாக வரும் பாருங்க. இதோட அஃபிஷியல் ஆன்சர் கீ பாருங்க. எப்போவுமே ஒன் வேர்டு எப்போவுமே ஆப்ஷன் எழுதுனா தான் மார்க் போடுவாங்க. ஆப்ஷன் எழுதலைன்னா கண்டிப்பாக மார்க் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்து பாருங்க, டெஃபினிஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் 2 மார்க் தருவாங்க. ஃபார்முலாஸ் கரெக்டாக இருந்தால் தான் 2 மார்க் தருவாங்க. ஸோ 2 மார்க்லாம் நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. ஆர்கானிக்ல மட்டும் ரியாக்ஷன் எழுதும் போது மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, அதுக்கு கீழே அதோட நேமை டினோட் பண்ணுங்க. ஏதாவது நம்ம எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுத்தோம்னா 1 மார்க் தான் தருவாங்க. நீங்க அதுல அந்த கிவ்ஸ்க்கு மேல சாரிட ஹீட் பண்றது, யூவி இந்த மாதிரி எழுதிருக்கு பாருங்க, அதெல்லாம் எழுதலைன்னா 1/2 மார்க் குறைச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஃபார்முலா கம்பல்சரியில் பாருங்கள், மோலாலிட்டி கேட்டிருக்காங்க. அதில் ஃபார்முலா எழுதுனா 1 மார்க்கு, அந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு 1/2 மார்க்கு. அப்புறம் வித் யூனிட்ஸோட ஆன்சர் எழுதிங்கன்னா 1/2 மார்க் கிடைக்கும். ரைட்டுங்களா? 3 மார்க்கில் பாருங்கள், யூசஸ்லாம் பொறுத்த வரைக்கும் எல்லா யூசஸ்க்கும் ஒரு மார்க். நீங்கள் 3 யூசஸ் எழுதுனா போதுமானது யூசஸ் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? டெரிவேஷன் எழுதும் போது ரொம்ப முக்கியமாக கவனமாக என்ன பண்ணணும், அதை சம் அப்ளை பண்ணும்போது அதோட ஃபார்முலா மஸ்ட் எழுதணும். ஸ்டெப்புக்கு மார்க் உண்டு. நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை தெரியலனா கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் அதோட ரிலேட்டட்ல நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்கும். கம்பல்சரி 33 கொஸ்டின்ல பாருங்க, எப்படி ஏபி சி 3 கேள்வி கேட்டால் 3க்கும் 1 தான் தருவாங்க. சரிங்களா? ஸோ அதை மார்க் அழகாக செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்க. 5 மார்க் கொஸ்டின். சரிங்களா? 5 மார்க் கொஸ்டின். அந்த கொஸ்டினை ஒரு தடவை படிச்சுக்கோங்க, நான் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம ஆன்சர்க்கையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ரைட், இதில் பாருங்க, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சொல்கிறேன். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி 6 பாயிண்ட் எழுதுனா தான் 5 மார்க் கொடுத்துருக்காங்க. பாருங்க, 6 பாயிண்ட் இருக்கு. ஆனால் எனி 5 கேரக்டர் எழுதுனா போதும், 5 பாயிண்ட்டுக்கு 5 மார்க்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க, 36ல் பொறுத்த வரைக்கும் 36 பாருங்க, ரவுல்ஸ்லா கேட்டிருக்காங்க 2 மார்க்கு. அதுக்கப்புறம் வால்யூம் கரெக்ஷன் கேட்டிருக்காங்க வேண்டர் வால்ஸில், அதுக்கெல்லாம் ஒரு மார்க்கு. எதெல்லாம் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக 1 மார்க் கொடுக்கலாம் அப்படின்ற பார்ட் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. குவாண்டிட்டி ஆஃப் ஈக்குவேஷன் டெரிவேஷன் பார்ட்டு எதெல்லாம் எழுதுனா டெல்டா ஜியோட 2 வேல்யூ எழுதுனா ஒரு மார்க் 2 மார்க் கிடைச்சிடும். அப்புறம் இன்டகிரேஷன் எழுதுனீங்கன்னா டிஃபரன்சியேஷன் எழுதி லாஸ்ட் ஆன்சர் லாகோட வேல்யூ எடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு மார்க்கு 5 மார்க் கிடைச்சிடும். எம்ஓ டயக்ராம் கண்டிப்பாக டயக்ராம் வரைஞ்சே ஆகணும், 2 மார்க் டயக்ராமுக்கு. அப்புறம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். அப்புறம் பாண்ட் ஆர்டர் எப்படி எழுதணும், அதே மாதிரி பேராமேக்னெட்டிக்கா டயாமேக்னெட்டிக்கான்னு எழுதணும் கண்டிப்பாக. ஐயூபேக் நேம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அதோட வேல்யூவை எழுதுனீங்கன்னா தான் மார்க்கு. அப்புறம் பி கொஸ்டின்ல பீட்டா எலிமினேஷன் என்னன்னு கேட்டிருப்பாங்க. வித்தவுட் கண்டிஷன் ஆல்கஹாலிக் KOH அப்படின்னு ஒரு வேர்டை நீங்க போடலன்னா 1/2 மார்க் குறைச்சிருவாங்க. சரிங்களா? பீட்டா எலிமினேஷன்ல லாஸ்டா பாருங்க, ஏபிசி சம்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து எப்படி எழுதுன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? லாஸ்டா வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் ஆசிட் ரெயின், எஃபெக்ட் ஆஃப் ஆசிட் ரெயின், எதுக்கு 2 மார்க் 3 மார்க் வச்சிருக்காங்கன்றதை பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் சால்வ் பண்ணுறேன். தேங்க்யூ.